கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போல என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இங்கே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்களேன். அதாவது பூமியின் மீது எங்கும் ஒரு சோதனை காலம் வருமா, அந்த ஜனங்களை எல்லாம் சோதிக்கும்படி. அந்த காலத்திற்கு நம்ம காக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பூமி எங்கும் வருகிற சோதனை காலத்திற்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதுதான் மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்படின்னா என்னங்க? அதாவது இன்றைக்கு சில பாதைகளை நீங்கள் கடக்குறீங்க, சில பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க. 24x7 என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஏன் தான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துச்சோ, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும், கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார்னு சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து ஏன் ஏன் ஏன்னு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய சமயங்களில் எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையோடவே அதை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனையை நீங்கள் சகிக்கணும். அதாவது அந்த பிரச்சனை நீங்கள் சகிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் நிறைய சமயங்களை நினச்சிருக்கீங்கள, ஏன் ஆண்டவர் கூட இந்த பிரச்சனையில் அமைதியாகவே இருக்கிறாரு, மனுஷங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆண்டவர் கூட கண்டுக்கவே மாட்டாரே, அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மை என்னன்னா, பிரச்சனையை உங்களுக்கு அனுமதிச்சதே ஆண்டவர் தான். அந்த பிரச்சனையின் பாதையில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், சில சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைகள் அவைகள். அது உங்களை தோற்கடிக்கும்படி அல்ல, உங்களை விழத்தள்ளும்படி அல்ல, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவோ அந்த பிரச்சனைகளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கலை. மாறாக இந்த பிரச்சனைகளின் வாயிலாக நீங்கள் ரொம்ப அற்புதமாக கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு முத்து பற்றின அந்த காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி ஒரு முத்து உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லி. அதாவது கமர்ஷியலாக முத்தை பயிர் செய்கிறவங்க, அதை ஃபார்ம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த சிற்பியினுடைய உள்பக்கத்தில் ஏதாவது ஒரு அதை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை போடுவாங்க. ஒன்று அது ஒரு சின்ன ஸ்டோனு, இல்லைனா ஏதாவது ஒரு நெல்மணி, அப்படி இல்லைனா ஏதாவது அது இரிட்டேட் பண்ணக்கூடிய அந்த, அதாவது எனி ஃபாரின் பாடி ஏதாவது வெளியில் இருக்கிற பொருளை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பிக்கு அது ஒரு பெரிய இரிட்டேஷனை க்ரியேட் பண்ணும். அந்த இரிட்டேஷன் க்ரியேட் ஆக ஒரு விதமான லேயர் உள்ளே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த லேயரு சேர்ந்து 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 தான் அது முத்தாக மாறும். பாருங்கள், அப்போது ஒரு சிற்பி சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து முத்து வெளிவர முடியாது. ஆனால் அதற்குள்ளே ஒரு இரிட்டண்ட்டை போடும்பொழுது, அதை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே போடும்போது அதை எதிர்த்து போராடுது பார்த்தீங்களா? அப்போ தான் முத்து உருவாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். கரெக்டுங்களா? அதே போல தான் நம்ம அமைதியாக நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது ரொம்ப பெருசாக கர்த்தருக்காக ஷைன் ஆக முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருக்காக நம்ம ரொம்ப ஷைன் ஆகணும், நம்ம ரொம்ப வெளியே அவருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நபர்களை, சில பிரச்சனைகளை, சில சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் போடுவார். அதை நீங்கள் எதிர்க்க தேவையில்லை. அதை எதிர்த்து நீங்கள் போராடுறதுக்காக ஆண்டோட இன்னும் ஜெபத்தில் நிற்பீங்க, இன்னும் தேவனிடத்தில் கெஞ்சுவீங்க, இன்னும் அவருடைய இறக்கத்துக்காக நாடுவீங்க, இன்னும் உங்களை தாழ்த்துவீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. கர்த்தர் பார்த்துட்ருக்காரு, என் பிள்ளை இவ்வளோ அழகாக உருவாகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் அது உருவாகி ஒரு பெரிய முத்தாக எல்லாருக்கும் முன்பாக விலையேற பெற்று தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். ஆகையால் இனி உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதை நீங்கள் பார்க்குறீங்கனாலும், நம்ம தேவ பிள்ளைனா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கைக்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைகள் கர்த்தரால் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்ம தீமை செய்து துன்மார்க்கமாக இருந்து பிரச்சனைகள் வருகிறதை பற்றி நான் பேசலை. நம்ம நன்மை செய்தும் பாட அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையாக இந்த காரியத்தை நீ சகித்து கொண்ட அப்படின்னா மறுபடியும் பூமி எங்கேயும் டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன்ல, அந்த டெஸ்ட்டுக்கு உன்னை உட்படுத்த மாட்டேன். அந்த டெஸ்ட்டுக்கு நீ பாதுகாக்கப்படுவ. ஏன்னா ஆல்ரெடி நீ டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்ட. ஏற்கனவே நீ சகித்து இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுனால பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் டெஸ்ட் வைப்பனே, அன்னைக்கு உனக்கு டெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ பாருங்க, நம்ம இந்த பாதையை சகிக்கிறதுனால ஒரு முத்தை போல நம்ம ஷைன் பண்ணுறது மட்டும் இல்லை, கர்த்தருக்காக வல்லமையாக பிரகாசிக்கிறது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு பெரிய டெஸ்ட் எல்லாருக்கும் இருக்குது. நமக்கு அந்த டெஸ்ட் கிடையாது. ஏன்னா முன்கூட்டியே நம்மளை கர்த்தர் ஜெயிக்க வச்சிடறார். அப்போது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா புலம்பாமல் கர்த்தரை துதித்து அதை சகிக்க பழங்குங்க. உண்மையில் என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களுடைய மதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்பா உங்கள் பொறுமையை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ள, அதாவது அப்பா உங்களுக்கு நீங்கள் அனுமதித்த காரியங்களை உங்கள் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் சகிக்க அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் சகிக்கும் பொழுது எங்களுடைய வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு எங்கள் தப்பு வைப்பன்னு சொன்னீங்களே, அதற்காக அப்பா கோடான கோடி நன்றிகளை உமக்கு செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மையை கொடுத்து எங்களை பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.